Hey people, நான் உங்கள் சந்தி சந்திரு நம்ம பிரீஸ் எலிமினேட் பேஜுக்காக எஸ் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ் மட்டன்ல கோலா உருண்டை செய்ய போறோம். இது வந்து எங்க வீட்டு சைடில் செய்யறது நிறைய டிஃப்ரெண்டா செஞ்சிருந்தாங்க. ஸோ புதுசாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணும்னு சொல்லி நான் நெட்ல நல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு பெஸ்ட் ரெசிபியை எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஆல்ரெடி இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா தான் வந்தது. ஸோ இது வீடியோவாக போடலான்னு சொல்லி தான் எஸ் நான் இந்த மாதிரி ரெசிபி எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டாக வருதா இல்லையான்றதை தான் உங்களுக்கு நான் கன்வே பண்ண போகிறேன். இது எங்கள் வீட்டு சைடு ரெசிபி கிடையாது. ஸோ இதுக்கான தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மட்டனும் வாங்கியாச்சு, நல்லா கடையிலேயே நல்லா கொத்துக்கறியாக வாங்கி வச்சாச்சு. ஸோ கோலா உருண்டை செய்ய போகிறோம். ரொம்ப பெரிய குவான்டிட்டி இல்லை, கம்மி குவான்டிட்டிக்கு தான் செய்ய போகிறோம். அண்ட் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாவே வந்தது. ஸோ அதனால தான் இதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மசாலா சாமான்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வெங்காயத்தோட வதக்கி அது குக் ஆனதுக்கு அப்புறமா மட்டனையும் கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி முடிச்சு அதை அதுக்கப்புறமா கூல் டவுன் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு கூட ஒரு 2-3 விஷயத்தை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம உருண்டையா பிடிச்சி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஸோ இதுதான் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் டேஸ்ட் அவ்வளவு நல்லா வரும். ஸோ எல்லாத்தையுமே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதனால இதை தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். ஸோ எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி முடிச்சிங்கன்னா அவுட்புட் சூப்பராகவே வந்தது. டேஸ்ட் நல்லா ஹோட்டல்ல தர மாதிரி வேற லெவல்ல இருந்தது. ஃபிளேவரும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். வாங்க ரெசிபி கொண்டு போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா அடிக்கணமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் இது ஒன்றும் தீயாது. ஸோ இதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட போகிறோம். அதுக்கப்புறமா முழு பெப்பர் வந்து பிளாக் பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா இருந்ததுன்னா ஒரு 8 to 10 நம்பர் வந்து நல்லா காம்பு எல்லாத்தையுமே பிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் தான் சேர்க்க போகிறோம். ஸோ முழு மசாலா எல்லாத்தையுமே நான் காமிச்சிருக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தனியாகவும் ஃபுல்லாக இருக்கிறது ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஹையாக வச்சுருந்ததுனால அந்த மிளகாலாம் லைட்டாக அப்படி அந்த கலர் மாறிடுச்சு. நீங்கள் ஃபுல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு இதுக்கப்புறமா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இதுக்கப்புறமா இதில் மசாலா தூள்ஸ் தான் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ரொம்பலாம் சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம தனியாக சாப்பிடும் போது ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ரொம்ப நேரம்லாம் சாட்டே பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறமா மசாலா தீஞ்சா மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சமாக சாட்டே பண்ண உடனேவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்க இந்த கொந்தன கறியும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா இப்போ குக் ஆகணும். ஸோ நல்லா குக் ஆகிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் உடச்சக்கடலை பவுடர் போட போகிறோம். ஸோ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு உடச்சக்கடலை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா இது பைண்ட் பண்ணுற ஏஜென்ட் மாதிரி ஒர்க் ஆகும் இதுக்கு. ஸோ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் அளவுக்கு இந்த கறியை நல்லா ஃப்ரை பண்ண விட்டுட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ இது வந்து நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நம்ம ஆட் பண்ணவே போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் முதல்ல இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கறி பீஸ் எல்லாத்தையுமே போட்டுருங்க. இதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியது தான். ஸோ தண்ணி இதெல்லாம் எதுவுமே நீங்கள் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. ஸோ கூட நீங்கள் அரைக்கும் போது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியோட இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா தண்டு எல்லாமே ஸோ டேஸ்ட்டு சூப்பராகவே வருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கப்புறமா இதை வந்து நல்லா நம்ம பைண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சக்கடலை பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட முட்டையும் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபுல்லாக கூட போட போகிறது இல்லை, பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் பீட் பண்ணதில் ஒரு 1/2 சேர்த்துட்டு இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையில் நல்லா செஞ்சுக்கலாம்.
நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒன்றா கம்பைன் ஆகி ஒரு யூனிஃபார்ம் டோவாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டிக்கலாம். கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தெரியும். இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் கவலைப்பட்டுக்காதீங்க, ஏன்னா ஃப்ரை பண்ணால் ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி எல்லாமே குக் பண்ணது தான். ஸோ அதனால் குட்டி குட்டி பால்ஸாக ரோல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில். ஸோ நான் உருட்டின சைஸுக்கு வந்து கரெக்டாக ஒரு 16 பீஸ் வந்தது இந்த நம்ம எடுத்துருக்க இந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இதுக்கப்புறமா திருப்பி ஒரு கடாயை எடுத்து வச்சு இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறையெல்லாம் போடலை. ஸோ எங்கள் அம்மா தான் பொரிக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களும் தான் கூடவே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க இந்த ரெசிபி. ஸோ இது வெறுமா டேஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இந்த மிக்ஸி. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே குக் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சூப்பராகவே இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கடாயில் போட்டு நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம்லாம் இல்லை, டக்குன்னு போட்டு பொரிச்சு எடுத்துடணும். இந்த அவுட்டர் லேயர் மட்டும் தான் கிறிஸ்ப் ஆகணும், மற்றபடி உள்ளே எல்லாமே குக் ஆனது தான். ஸோ நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா ஆயிலை ட்ரைன் பண்ணி பாத்திரத்துக்கு மாற்றிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு குக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ தாங்க கோலா உருண்டையோட ரெசிபியே. சக்ஸஸ்ஃபுல்லி எங்களுக்கு 16 பீசஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 1/4 கிலோ கறி வாங்கியிருந்தோம். 1/4 கிலோவுக்கு 16 பீஸ் வந்திருக்கு. ஸோ ஆளுக்கு 4 பீஸ் அப்படின்ற மாதிரி வரும். 10 தான் இன்னும், பட் ஹோட்டலில் கொடுக்குற ரேட்டுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, சூப்பராகவே இருக்கும். ஸோ எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணும். இன்னும் கொஞ்சம் கறி இருந்ததுதான் கறி தான் இது எல்லாமே கரெக்ட். எண்ணெயில் போட்டுட்டு டக்குன்னு எடுத்துருங்க, கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும், வெளியில உள்ள சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி செஞ்சு முடிச்சாச்சு. இதுதான் நாங்கள் ட்ரை பண்ண கறி உருண்டை. போன வாட்டி கொஞ்சம் லைட்டாக வந்தது இது, ஏன்னா நிறைய கறி இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பேட்டரி கொஞ்சம் லைட்டாக வந்தது. அப்புறம் பொரிச்சு எடுக்கும்போது கோட்டிங் ஆகி உள்ள கலர் கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் திங்க மாதிரி கலர் இருக்கே தவிர டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லாமே ஃப்ளேவர் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ மேலும் இதேமாதிரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ், vlog இதெல்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரீஸ் லிமிடெட். இந்த மாதிரி நான் புது ரெசிபிஸ்லாம் நானே கண்டுபிடிச்சி எடுத்து அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத அவுட்புட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மேலும் இதேமாதிரி பர்பல் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரீஸ் லிமிடெட். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த இதை பார்க்க முடியும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சந்திச்சிருந்தோம். ஓகேவா? பை பாய்.